நமக்கு ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட சராசரியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் எக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இந்த டேர்ம். இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரி என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 3 நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். இந்த 3த்துக்கும் சராசரின்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த 3 நம்பரையும் நம்ம கூட்டணும். கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருந்துச்சு? 3 நம்பர்ஸ் இருந்துச்சு. அந்த 3ஆல் வகுத்தரணும். இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டினா 6 வரும். அந்த 3ஆல் வகுத்தா சராசரி 2ன்னு வரும். அப்போ சராசரி புரிஞ்சிக்க முடியுதில்ல. அப்போது இந்த நம்பர்ஸோட சராசரி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணுமா? சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அதால் வகுத்தரணும். மொத்தம் எனக்கு 5 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் 5ஆல் வகுத்தரணும். எனக்கு தான் சராசரி சம்லேயே கொடுத்துட்டாங்களே 13ன்னு. அதனால் = 13ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டுவோமா? கூட்டினா எனக்கு என்ன வரும்னா 52ன்னு வரும். இந்த எக்ஸை எதுவும் பண்ண முடியாது. அதனால் ப்ளஸ் எக்ஸ்னே எழுதிக்கிறேன். டிவைடட் பை 5 = 13. இப்போ இந்த 5 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் என்ன வரும்? 52 + x = 13 × 5ன்னு வரும். அப்போ 52 + x இது ரெண்டையும் பெருக்குனா 65ன்னு வரும். அப்போ x இந்த 52 அங்கே போகும்போது -52 ஆகும். கழிச்சா 13ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 13 தான் ஆன்சர்.